ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீப் எஜுகேட்டிங் யுவர் இன்னைக்கான பதிவில் திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் பற்றி தான் இன்னைக்கான பதிவில் பார்க்க போகிறோம். பதின்மர் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா 10 நபர் கொண்ட ஒரு குழுவைத்தான் பதின்மர்னு சொல்லுவாங்க. அப்போ திருக்குறளுக்கு உரை எழுதியவர் எத்தனை பேர்னா 10 பேர் தான். ஓகேங்களா? அந்த 10 பேர் யார் யார்னா தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இந்த 10 பேர் தான் திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர். திருக்குறளுக்கு அதே நாளில் உரை எழுதியவர்கள் தான் இந்த பதின்மர்கள். ஆனால் இன்றும் திருக்குறளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பலர் உரை எழுதி வருகின்றனர். அவங்களாம் இந்த கணக்கில் வரமாட்டாங்க. அந்த மாதிரி திருக்குறளுக்கு பலரும் நின்று உரை எழுதி வருவதனால அது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி தெரியலை. அப்படி வேறு யாராச்சுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உரையில் மிகச்சிறந்த உரை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பரிமேலழகரோட உரை தான் சிறந்த உரை அப்படின்னு சொல்லி தமிழ் சான்றோரால் பாராட்டப்பட்டது. தேங்க்யூ.